2021 தேர்தல் பிரச்சாரத்தின் போது ஆட்சிக்கு வந்தவுடன் முதல் கையெழுத்து சிறு குறு விவசாயிகளின் பயிர்க்கடன்கள் தள்ளுபடி என்று வாக்குறுதி அளித்த மு.க. ஸ்டாலின் முதல்வராகி 4 ஆண்டுகள் கடந்தும் இன்று வரை பயிர்க்கடன்களை ரத்து செய்யாமல் எளிய விவசாயிகளுக்கு துரோகம் செய்து கொண்டிருக்கிறார் என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார். எப்படியாவது ஆட்சிக்கு வந்துவிட வேண்டும் என்பதற்காக பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து ஏழை எளிய மக்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வந்த பிறகு தேர்தல் வாக்குறுதிகளை குறித்து எந்த கவலையும் இல்லாமல் இருக்கிறது திமுக அரசு. தேர்தல் வாக்குறுதிகள் நிறைவேற்றம் குறித்து முதல்வரும் அமைச்சர்களும் ஆளுக்கொரு சதவீதத்தை கூறிக்கொண்டு இருக்கின்றனர். கடந்த 4 ஆண்டுகளில் திமுக ஆட்சியில் சட்ட ஒழுங்கு சீர்கேடு, போதைப் பொருட்கள் புழக்கம் அதிகரிப்பு, பெண்கள் மற்றும் பட்டியல் சமூக மக்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் அதிகரிப்பு, வேலை வாய்ப்பின்மை என பொதுமக்கள் எதிர்கொள்ளும் இன்னல்கள் ஏராளம். கடந்த 2021ஆம் ஆண்டு தேர்தல் பிரச்சாரத்தின் போது மு.க. ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்தவுடன் முதல் கையெழுத்து விவசாய கடன் தள்ளுபடி என்று வாக்குறுதி கொடுத்தார். திமுக தேர்தல் அறிக்கையிலும் வாக்குறுதி எண் 33ஆக சிறு குறு விவசாயிகளின் பயிர்க்கடன்கள் தள்ளுபடி செய்யப்படும் என்று கூறப்பட்டிருந்தது. ஆனால் 4 ஆண்டுகள் கடந்தும் இன்று வரை பயிர்க்கடனை ரத்து செய்யாமல் எளிய விவசாயிகளுக்கு துரோகம் செய்து கொண்டிருக்கிறது திமுக. கடந்த ஆண்டு விவசாயிகள் மத்தியில் பேசிய அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம், தமிழக அரசிடம் நிதி இல்லை, சிறு குறு விவசாயிகளின் விவசாய கடனை தள்ளுபடி செய்ய முடியாது என்றும், வாங்கிய கடனை விவசாயிகள் குறித்த காலத்தில் திரும்ப செலுத்த வேண்டும் என்றும் ஆணவமாக பேசினார். இத்தனைக்கும் கடந்த 2019 நாடாளுமன்ற தேர்தலின் போதே பயிர்க்கடன்கள் ரத்து செய்யப்படும் என்று திமுக கூறியிருந்தது. பொய்யான வாக்குறுதிகள் கொடுத்து சிறு குறு விவசாயிகளை வஞ்சிப்பதுதான் திமுகவின் நோக்கமா? திமுக அரசின் சாதனையாக ஆட்சிக்கு வந்து கடந்த 7/5/2021 முதல் 31/12/2023 வரை ரூபாய் 36,08,552 கோடி கூட்டுறவு பயிர்க்கடன் வழங்கப்பட்டுள்ளதாக அமைச்சர்கள் கூறுகிறார்கள். கடந்த 4 ஆண்டுகளில் புயல், வெள்ளம் என சிறு குறு விவசாயிகள் எதிர்கொண்ட பிரச்சனைகள் ஏராளம். அப்படி இருந்தும் கடந்த 31/3/2024 வரை நிலுவையில் இருக்கும் கூட்டுறவு பயிர்க்கடன் ரூபாய் 19,008 கோடி மட்டும்தான் எனில், இதனை கடினமான காலத்திலும் சிறு குறு விவசாயிகள் தங்கள் கடனை முறையாக திரும்ப செலுத்தி வருகிறார்கள் என்பதுதானே பொருள். திமுகவின் வாக்குறுதியை நம்பி ஏமாந்து போன விவசாயிகளின் வயிற்றில் அடித்திருக்கிறது திமுக. பயிர்க்கடனை தள்ளுபடி செய்வோம் என்ற வாக்குறுதியை 4 ஆண்டுகள் ஆகியும் நிறைவேற்றாமல் விவசாயிகளை வஞ்சிப்பது முற்றிலும் கண்டிக்கத்தக்கது. உடனடியாக இதற்காக ஒரு குழு அமைத்து சிறு குறு விவசாயிகளின் பயிர்க்கடன்களை ரத்து செய்வதற்கான வழிகளை மேற்கொள்ள வேண்டும். திமுகவின் கல்விக்கடன் தள்ளுபடி என்ற வாக்குறுதியை நம்பி 4 ஆண்டுகளாக ஏமாந்து கொண்டிருக்கும் இளைஞர்களின் நிலை சிறு குறு விவசாயிகளை தொடரக்கூடாது என்று அண்ணாமலை வலியுறுத்தியுள்ளார்.